வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மதிய வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ராமதேவநல்லி எல்லம்மா தேவி டெம்பிள் கிட்ட தான் இருக்கோம். அது எங்கடா வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சிக்மதுரை பக்கத்தில் இந்த வில்லேஜில் இருக்குது, இந்த அமைந்திருக்கு இந்த எல்லம்மா தேவி. அதை தான் பார்க்க வந்திருக்கேன் நான் இன்றைக்கி. ஆமாம் நண்பர்களே, நீங்கள்லாம் வேறு லெவலாக இருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ஆன்மீக பயணமாக வந்து நான் வெளியில் கிளம்புனேன். ஸோ அது நிறைய வந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டேன் நான், எல்லம்மன் கோயிலுக்கு. அம்மன் நண்பர்களே, அதை தான் வந்துருக்கோம், அதை தான் பார்த்துட்ருக்கோம் இப்போது. அப்படியே பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பிரசாதம் பண்ணுறதுக்கெலாம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஏதோ அவங்களோட அந்த சாமிஜி, இந்த குருஜி அவரோட இன்னைக்கு பூஜை பொழுகுது. ஸோ அந்த ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அதை தான் பார்க்க வந்துருக்கோம் நம்ம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கோயிலில் வந்து எல்லா சிலைகளும் வச்சு ஒரு ஒரு சிலையோட பேர்களை வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு பேர்கள்லாம் வச்சுருக்காங்க. வராகசாமி அதெல்லாம் ஒரு சில பேருங்களில் அம்மன் சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் சுத்தீர வச்சுருக்காங்க கோயில் உள்ளார. ஸோ கோயில் பார்க்கறதுக்கு ஒரு பிரமிப்பாக ஒரு நல்லாயிருக்கு. ஒரு கிராமத்தில் இருக்குது அது, ராமதேவநல்லின்னு சொல்லி ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, இவர் தான் என்னோடய ஃப்ரெண்டு. இவர் தான் இன்றைக்கி கூட வந்தது, பயணிச்சது. அவர் மூலிமா தான் இங்கே வந்தேன் நான். ஸோ ரொம்ப அமைதியாக வந்தது. ரொம்ப நல்லாயிருந்தது, கோயில் இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருந்தது. இந்த இது பானகம் ரெடி பண்ணுறதுக்காக அது பண்ணிகிட்ருக்காங்க. வெல்லமெல்லாம் பொடி பண்ணிகிட்ருக்காங்க. ஆமாம் நண்பர்களே, வாங்க பார்ப்போம். அம்மன் வந்து நல்லா அலங்கரித்து எல்லாம் அலங்கரித்து மங்களாத்தி காட்டிகிட்ருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பாக யாரோ வந்தீங்களா, கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்துட்டு வாங்க. ஆனால் கொஞ்சம் கிராமத்துள்ள தான் வரணும், கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வந்து வரணும். ஸோ ரொம்ப அருமையான ஒரு இடங்க, அருமையாக இருக்குது கோயில், எல்லம்மா கோயில். ஒரு 2 நிமிஷம் அப்படியே தீபாத்திரம் பார்த்துருங்க. தீபாத்திரம் பூஜை நடந்துருக்குது. ஸோ அதை பார்த்துடலாம். அதே மாதிரி எல்லா ஒரு ஃபேமிலி மக்கள் தான் அவங்க. அந்த ஊரில் வந்து அந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். அது ரொம்ப அற்புதமான கோயில். நம்ம நினச்சது நிறைவேறுதுன்றாங்க. கண்டிப்பாக நான் இதுதான் முதல் தடவை போயிருக்கேன். அவன் நம்ம எல்லம்மன் தேவி சக்தி வாய்ந்த அம்மன் சொல்லி எல்லாம் பேசுனாங்க. ஸோ எல்லாம் இருக்கிற பெரியவங்களாம் சொன்னாங்க, அதையும் கேட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்க. பூஜை ரொம்ப நல்லபடியாக நிறைவேறது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. வாங்க பார்ப்போம். மங்களாத்திலாம் பண்ணிகிட்ருக்காங்க. பூஜை தான் முடிஞ்சுங்க. பூஜை முடிஞ்சால் மங்களாத்தி எடுத்துருக்கேன். மங்களாத்தி எடுத்து நம்மளும் கிளம்பக்கூடிய டைம் ஆச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பிரசாதம் கொடுப்போம். பிரசாதம் வாங்கிட்டு நம்ம கிளம்பலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து உங்கள் நண்பன் 9468.